Hello friends, இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம React நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா React வெப்சைட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்டேஷன் பேஜுக்கு போயிட்டு CDN லிங்க்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜை கிளிக் பண்ணி இதுல இருக்கிற இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட் டேகை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. நம்ம இப்போ சாஃப்ட்வேரை வந்து டெவலப் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட் ஸ்கிரிப்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து சாஃப்ட்வேரை வந்து லைவாக கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பண்ண போகிறது இல்லைங்கிறதுனால நான் டெவலப்மெண்ட் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம HTML படித்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே வந்து ஒரு SRC அட்ரிபியூட்டில் அந்த ஸ்கிரிப்டோடைய லிங்க் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் வந்து இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ஆரிஜின் அப்படிங்கிற அட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்படின்னா நாம் இருக்கிறது வந்து லோக்கல் ஹோஸ்டில், அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டொமைனில் ஒரு ஆரிஜினில் இருக்கும். அதில் இருந்து ரியாக்ட் டொமைனுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கம்யூனிகேட் பண்ணுறது வந்து கிராஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். நாம் ஒரு இடத்துல இருக்கோம், அது ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்டும் வந்து வேறு ஆரிஜினில் வந்து கம்யூனிகேட் பண்ணது அப்படின்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்ஸை மற்றவங்க ஹேக் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் ஆரிஜினை வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது வந்து முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் ஆரிஜின், ஆமாம் நான் இந்த வந்து அன்பேக்கேஜில் இருந்து இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம சொல்கிறோம். ரைட், இப்போ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்பேஜில் டெவலப்பர் கன்சோலுக்கு போனோம் அப்படின்னா ரியாக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரியாக்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ரியாக்ட் DOM அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் இருக்கிறது தெரியுது. ஸோ ஏன் இப்படி ரெண்டு ஸ்கிரிப்டாக இருக்குது? ஒரே ஸ்கிரிப்டில் ரியாக்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரியாக்ட்னு கொடுத்தா பத்தாதா? ஏன் ரியாக்ட்னு இருக்குது, ரியாக்ட் DOMனு இருக்குது அப்படின்னா ரியாக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டாம், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், வெறும் வெப் அப்ளிகேஷன்ஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கூட பண்ணலாம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸை கூட வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட். ஸோ அப்போது பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த ரியாக்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் வந்து இருக்குது. டாம் ரிலேட்டடான அதாவது ப்ரௌசர் ரிலேட்டடான டாம் ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் டாம் அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ரைட், ஸோ இப்போது இந்த ரியாக்டையும் ரியாக்ட் டாமையும் யூஸ் பண்ணி நாம் வந்து எழுதணும். அதனால் அதுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு app.js அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இங்கே console.logல வந்து என்ன பண்ணுறேன், app.js இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் கூட என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம இன்னும் அதை வந்து நம்மளோட HTMLோட வந்து லிங்க் பண்ணலை. அதனால் அது எதுவும் வந்து நமக்கு வேலை செய்யலை. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த app.js அப்படிங்கிறது வந்து ரூட்டில் இருக்குது. எனக்கு எங்கே வரணும் அப்படின்னா பேசிக்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால பேசிக்ஸ்குள்ளே வந்து நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா app.js இஸ் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே ஸ்கிரிப்ட் எழுதாமல் முதல்ல இது வேலை செய்தா அப்படின்னு வந்து பார்த்துக்குறோம். இந்த மாதிரி இன்க்ரிமெண்டலாக நம்ம டெவலப் பண்ணும்போது ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இதுவே வந்து நம்ம இங்கே ஒரு 20 லைன் எழுதிட்டு நம்ம இங்கே ப்ரௌசருக்கு போனோம், அது வேலை செய்யலை அப்படின்னா எந்த லைனில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்டலாக வந்து டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் ஆஃப் வந்து ஃபியூச்சர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது வேலை செய்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட்டும் குயிக்காக ஆகும். நம்ம டீபக் பண்ணுறதும் பக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டீபக் பண்ணுறதும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ரைட். ஸோ இதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் லைனுடைய நெசசிட்டி நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு var எல் அப்படின்னா எலமெண்ட் அப்படிங்கிறது சுருக்கமாக வந்து எல் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ react create element. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதை அவைலபிள் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து காமிக்குது. ஸோ react element create element அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து டைப் இன்புட். ஸோ எனக்கு h1 வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டை கொடுத்துட்றேன். மூணாவது வந்து ஹலோ ரியாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ லேர்ன் ரியாக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஹலோ ரியாக்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு h1 டேக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த h1 டேக்கில் வந்து ஹலோ ரியாக்ட் அப்படிங்கிற கான்டென்ட் வந்து இருக்கும். ரைட். நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் வந்து தெரியலை. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரூட்டில் வந்து லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த லைனையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ரைட். இப்போது ஒரு h1 வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து இந்த index.html இந்த ரூட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அந்த h1 வந்து வரணும். ஸோ அதுக்காக react DOM அந்த லைப்ரரியில் இருக்கிற ரெண்டர் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி எல் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணு. அதை எங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட் எலமெண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ரூட் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அப்போது செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ டாக்குமெண்ட் ட்ரீயில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஐடியை வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரூட் ஐடி இருக்கிறத வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ட்ரீ, அதில் இருக்கிற ரூட் எலமெண்ட் அப்படிங்கிற ஐடி இருக்கிற எலமெண்ட்டை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஐடி இருக்கிற எலமெண்ட்டில் என்னுடைய இஎல் அதாவது ஹலோ ரியாக்ட் அப்படிங்கிற h1 வந்து ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டர் வந்து ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இதில் வந்து ஆச்சரியக்குறி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி அந்த ஆச்சரியக்குறி வந்து வரும். ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து வரும். என்ன அப்படின்னா ஒரு h1 டேக் எழுதுறதுக்கு இவ்வளோ அலப்பறையா அப்படின்ட்டு. சப்போஸ் ஒரு h1 டேகும் ஒரு p டேகும் வேணும் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா var L2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். p. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a JavaScript library for building user interfaces அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். போட்டுட்டு எனக்கு HLம் L1 2ஐயும் வந்து ரூட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா டார்கெட் கண்டெய்னர் இஸ் நாட் DOM எலமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா இந்த ரெண்டர் மெத்தடுக்கு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எதை ரெண்டர் பண்ணணுமோ அதை சொல்லணும். ரெண்டாவது வந்து ரூட் எலமெண்ட்டை சொல்லணும். நம்ம ரெண்டாவதாகவும் என்ன தான் சொல்லியிருக்கோம், ரியாக்ட் எலமெண்ட்டை தான் வந்து சொல்லியிருக்கோம். DOM எலமெண்ட்டை சொல்லலை அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை. சப்போஸ் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராக்கெட் போட்டால் வேலை செய்யுமா அப்படின்னா அதுவும் வந்து ரெண்டாவது மட்டும்தான் வருது. ஏன் முதல்ல வந்து வரல? ஏன்னா இந்த கமா ஆப்ரேட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறது வந்து என்னுடைய மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. சப்போஸ் இது வந்து அதுவும் வேலை செய்யலை அப்படின்னா இதை அரேவாக கொடுத்தா வேலை செய்யுமா அப்படின்னா அரேவாக கொடுத்தா இப்போ வந்து வேலை செய்யுது. ஆனால் இது மாதிரி ஒரு நெஸ்டடு வந்து இதை எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு நெஸ்டடு லிஸ்ட்டை எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி அரேக்குள்ளே இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த எலமெண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி என்ன பண்ணலாம்,
ஸோ create element. ஸோ அந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ்வு, அந்த டிவ்வுக்கு வந்து ஒரு ஐடி அல்லது கிளாஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த எம்டி ஆப்ஜெக்ட்க்கு பதிலாக வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், அந்த அட்ரிபியூட்ஸோட இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஸோ கான்டென்ட் மேபி வந்து என்ன கூட பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன் கிளாஸ்ன்னு கொடுக்காம கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, முடியாது அப்படிங்கிறதுனால கிளாஸ் நேம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ரைட். அடுத்தது மூணாவது தான் வந்து இந்த ரியாக்ட் அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற கான்டென்ட்டு. ஸோ அதாவது சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா, ஒரு டிவ்வுக்குள்ளே எனக்கு 2 எலமெண்ட்ஸ் வேணும். அதாவது h1ம் வேணும், pயும் வேணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதையும் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன், கமா 2வது எலமெண்ட்டையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது இது மறுபடியும் வந்து வேலை செய்கிறது வந்து தெரியுது. ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல பண்ணாதது கான்டென்ட் அப்படின்னு ஒரு ஐடியும் வந்து மை கிளாஸுன்னு ஒரு கிளாஸ் நேமும் கொடுத்துருக்கோம். அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரூட்டுக்கு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவ்வுக்கான நம்ம கொடுத்த ஐடியும் இருக்குது, நம்ம கொடுத்த மை கிளாஸுங்கிற கிளாஸ் நேமும் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸுன்னே இருக்குது. ஏன்னா டாமில் வந்து கிளாஸுன்னு தான் இருக்கணும். நம்ம ரியாக்ட் என்ன பண்ணிடுச்சு, கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கிளாஸை தான் மென்ஷன் பண்ணுது, அதாவது சிஎஸ்எஸ் கிளாஸை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, டாமில் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருச்சு. இதுவே நம்ம இப்படி நேம்னு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ரியாக்ட் வந்து அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்டுன்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் நேம்னு கொடுக்குறோம். ஓகே, நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து இங்கே வந்துருச்சு. அகெயின் இப்போ ஒரு 2 எலமெண்ட்டு போடுறதுக்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியல, கமா கொடுத்து போட முடியல, அதனால் அரேவாக போட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரேப்பர் டிவ் வந்து இருந்தால் தான் வந்து நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து போட முடியும். ஏன்னா ரூட்டில் வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு எலமெண்ட்டை தான் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ரெண்டரிங் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு எலமெண்ட் தான் வந்து ரூட் எலமெண்ட்டாக இருக்கணும், சிப்ளிங்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போது இந்த கோடை பார்த்தாவே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு, ஒரு 100 கமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 100 கமெண்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப இம்பாசிபிள். ஸோ அப்போது ரியாக்ட் இந்த ஒர்க்கை வந்து எப்படி நமக்காக வந்து ஈஸி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.